கர்த்தருடைய நாமம் இந்த காலை வேளையில் மகிமைப்படுவதாக. நாம் இணைந்து இந்த காலையில் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் இந்த கிருபை இந்த நாளில் அப்பா தந்ததுக்காக நன்றி செலுத்த. இந்த நாளிலும் கூட எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை வாசிக்கிறேன். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். இந்த வார்த்தையில் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய ஆவியை நமக்குள் வைக்கும்போது நாம் உயிரடைவோம். ஏற்கனவே நாம் தாய் தகப்பன் முகாந்திரம் பிறந்திருக்கிறோம். ஆனால் இந்த உயிரடைவீர்கள் என்கிற இந்த பதம் நம்முடைய ஆவிக்குரிய தன்மை குறிக்கிறது. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். பாவத்தில் ஒரு தெய்வ பிள்ளைகள் வாழ்ந்து வரும்போது ஆவிக்குரிய அல்லது ஆத்துமாவுக்கு உள்ளான மனிதனுடைய செயலற்ற நிலைமை, உயிரற்றவனை போன்ற உணர்வற்றவனை போன்ற, ஆனால் எல்லா உலக வேலைகளும் கல்வியும் உறவுகளும் எல்லாம் நடக்கும். தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில் அந்த உறவு நஷ்டப்பட்டு இருக்கும். அதைத்தான் பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று இந்த மரணத்தை குறிக்கிறது. அப்பொழுது தேவன் மறுபடியும் தம்முடைய ஆவியை வைக்கும் போது மறுபடியும் இழந்த அந்த தெய்வீக தன்மையை, இழந்த அந்த ஆவிக்குரிய வளர்ச்சியை, இழந்த அந்த தேவனோடு உள்ள அந்த உறவை புதுப்பித்துக் கொள்வதற்கு ஏதுவாய் பரிசுத்தர் இந்த நாட்களிலும் நம்முடைய ஆவியை நமக்குள் அனுப்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும்போது நாம் பலன் அடைகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும்போது சகல சத்தியத்திலும் வழி நடத்துகிறார் என்று வேதம் சொல்லுகிறார். ஆகவே தேவன் தம்முடைய ஆவியை வேதம் சொல்லுகிறது, என் ஆவி இல்லாதவன், கர்த்தருடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ஆகவே இந்த கால வேளையில தேவனுடைய ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளும் போது, பரிசுத்த ஆவியான தேவனுடைய சமூக நமக்குள் இறங்கி வரும்போது, நம்மை செவ்வையான வழியில உயிருள்ளவனை போல உயிரடைவது என்பது இதுவரை நமக்கும் எந்த நற்கிரியைகளுக்கும் காரியங்களுக்கும் தொடர்பற்றிருந்ததோ அதே அந்த நிலைமையில் மாறி தேவனோடு உள்ள உறவில் கர்த்தர் நம்மை வழி நடத்த, நித்தியத்துக்கு நேராய், பரிசுத்தத்துக்கு நேராய், தேவன பக்திக்கு நேராய் நம்மை வழி நடத்த அந்த தேவாவியானவர் நமக்கு உதவி செய்வார். ஆகவேதான் தேவ ஆவியை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. தேவ பிரசன்னத்தை உணர அது ஏதுவாய் இந்த கால வேளையில நமக்கு அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு உயிருள்ள ஒரு தெய்வ பிள்ளையாய் கர்த்தருக்கு சாட்சியாய் நிற்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம், ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த நல்ல கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உம்மை நோக்கி பார்த்து இணைந்து உம்மை துதிக்க கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாட்களில் ஆண்டவரே ஒரு மனிதனுக்குள் வரும்போது உயிரடைகிறீர்கள் என்ற தெய்வீக உறவை புதுப்பிக்க பரிசுத்தர் நாட்களில் தந்திருக்கிற அந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய ஆவியானவரை இழந்திருந்த தெய்வ பிள்ளைகள் தெய்வ பிரசன்னத்தை விட்டு தூரமாயிருந்தால் கூட அவர்களுக்கும் இந்த நாளிலும் இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் தம்முடைய ஆவியை அனுப்பி மறுபடியும் உயிரடைந்து கர்த்தருக்கு எழும்புகிற பிரகாசிக்கிற நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு தெய்வ பிள்ளைகளாய் உருவாக்குவீராக, ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் அப்படி செய்யப்படுறதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள் வரும்போது நீங்கள் உயிர் அடைவீர்கள். God bless you. Praise the Lord.